நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த சிஎஸ்கேவுடைய கம்பேக் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம். வேறு மாதிரியான ஒரு கம்பேக்கை வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா தொடர் தோல்வி சிஎஸ்கேவுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துட்டு வந்துச்சு. எப்படா சிஎஸ்கேனி இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ அந்த வெற்றி நேற்றைய போட்டியில் கேகே அணியை வீழ்த்தி சிஎஸ்கே அணி மாசா ஒரு கம்பேக் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே இல்லாத ஒரு இன்டென்ட் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து சிஎஸ்கே வீரர்கள் நேற்றைய போட்டியில் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 6 ஓவருக்கு 70 ரன்னுங்க. சும்மா பவர் பிளேல 6 சிக்ஸுங்க. என்ன அடி யங்ஸ்டர்ஸ் சும்மா அற்புதமாக ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த யங்ஸ்டர்ஸ் வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான பங்கையும் முக்கியமான இன்டென்ட்டையும் காட்டியிருக்காங்க. ஸோ தல தோனி அவர்கள் இன்டிமேட் பண்ணிட்டாரு, இதுதாங்க சிஎஸ்கே உடைய பிளேயிங் லேண்ட். ஸோ எந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக வந்திருக்கோம் அப்படின்றது இனிமேல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு கம்பேக்கை நம்ம யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். வெற்றி வந்து பக்கத்தில் வந்து 2-3 மேட்சாக வந்து பக்கத்தில் வந்து நமக்கு எட்டாமல் போயிடுச்சு. ஸோ எப்படா இந்த வெற்றி வந்து சிஎஸ்கே அணி பார்ப்பாங்க, சிஎஸ்கே அணி மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ரசிகர்களும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். டிக்கெட்டு வாங்கிட்டு போய் மேட்சை பார்த்தா சிஎஸ்கே அணி பக்கத்தில் போய் தோல்வியை சந்திக்கும் போது ரசிகர்களுக்கு அவ்வளோ ஒரு கவலையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நேற்றைய போட்டியில் கேகேஆர் அணியை 2 விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி அற்புதமாக வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி போன வேகத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்க வேண்டியது, அந்த இடத்துல விட்ட விக்கெட் தான் காரணமே தவிர மற்றபடி சிஎஸ்கே உடைய அந்த பேட்டிங் இன்டென்ட் வந்து அற்புதமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இனிமேல் சிஎஸ்கேவே அடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ரசிகர்களுக்கு சிஎஸ்கே அணியின் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ டெவில் பிரேவிஸ் ஒரு பக்கம் அற்புதமாக ஆடிட்டுருக்காரு. ஊர்வில் பட்டியல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வனிஷ் பேடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து சிஎஸ்கே அணி அறிவிச்சாங்க. சிஎஸ்கே அணி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, கிளியராக தெரிஞ்சு போச்சுங்க. யார் யாரெல்லாம் அன்சோல்டு ஆன பிளேயரோ அவங்க யார் யாரெல்லாம் தரமான குவாலிட்டியாக இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருமே சிஎஸ்கே அணி தட்டி தூக்கிட்டாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவில் பிரேவிஸை வந்து உள்ளே கொண்டு வந்தது தாங்க அற்புதமான விஷயம். எப்படி ஆர்சிபி அணிக்கு ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ஒரு நீண்ட காலமாக அவருக்கு டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு சப்போர்ட்டை டெவில் பிரேவிஸ் இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு பண்ண போகிறதா தல தோனி அவர்களே சொல்லியிருக்காரு. டெவில் பிரேஸ் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு சொல்லிட்டு தல தோனி அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படின் போது எந்த அளவுக்கு நம்பிக்கை அவர் மீது வச்சிருப்பாரு, எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயராக இருப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ் எப்படி விளையாடுறாரோ அதே மாதிரி இவர் வந்து ப்ளே பண்ணுறாருங்க. ஸோ அதனால தான் இவருக்கு குட்டி ஏபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான செல்ல பேரை வந்து எல்லா ரசிகர்களும் அவருக்கு வச்சிருக்காங்க. இவர் வந்த அந்த முதல் போட்டியிலே ரசிகர்கள் எல்லாருமே இவருக்கு அடிமைட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சிஎஸ்கேவிற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியாகட்டும் அடுத்த சீசன் 2026 ஆகட்டும் முக்கியமான ஒரு ரோலாக வந்து நம்ம டெவில் பிரேவ்ஸ் இருக்க போகிறாரு. ஸோ அது எல்லாம் தாண்டி நம்மளுடைய சிறப்பான ஒரு தரமான சம்பவம் 28 பந்துக்கு சதம் அடித்து T20 வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான வீரர் இருக்காங்க ஊர்வேல் பட்டேல். ஸோ அவர் நேற்றைய போட்டியில் காட்டின இன்டென்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன ஆட்டம் 2வது பால்லிருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதுதாங்க நம்ம சிஎஸ்கேக்கு வேணும். இதுதாங்க சிஎஸ்கே அணியில் கடைசி ஒரு 10 போட்டியாக மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை வந்து மீண்டும் வந்து மீட்டு கொடுத்துருக்காரு நம்ம ஊர்வில் பட்டேல் அவர்கள். அவர் ஓப்பனிங் கூட ஆடுவாருங்க. ஸோ எந்த பொசிஷன் கொடுத்தாலுமே அவர் ஆடுவார். அந்தளவுக்கு இன்டென்ட் அவர்கிட்ட இருக்குது, அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, ஆக்ரோஷமாக ஆடக்கூடிய அந்த திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பிளேயரை போய் எல்லா டீமும் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ தான் புரியுது. அவர் அன்சோல்ட் பண்ணிட்டாங்க. பட் சிஎஸ்கே அணி கரெக்டாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க, கரெக்டான பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து செட் பண்ணுறதுக்கான ஒரு தரமான குவாலிட்டியை வந்து டீம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே அணி அடுத்த ஆக்ஷனில் வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்லா பவுலிங் யூனிட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வந்து இது பிளேயிங் லெவலிருந்து தூக்கணும், ஸ்குவாடில் இருந்தே தூக்கணும். அவங்கள தூக்கிட்டு தரமான குவாலிட்டியான பவுலர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அடுத்த சீசன் அடித்து சொல்கிற சிஎஸ்கே தான் கப் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. தல தோனி அவர்கள் வந்து ஓய்வு குறித்து கேட்ட கேள்விக்கு இப்போதைக்கு அதை பற்றி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஸோ இப்போ எப்படி இந்த சீசனை முடிக்கணும் அப்படின்றத மட்டும் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. அடுத்த சீசனுக்கு இன்னும் 8-9 மாதங்கள் இருக்குது. அந்த 9 மாதத்தில் என்னுடைய உடம்பு வந்து அதுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து 2026 சீசனில் ப்ளே பண்ணணும்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் நேராகவே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் தல தோனி அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு. அடுத்து இருக்கக்கூடிய 2 போட்டிகளில் சிஎஸ்கேவுடைய இன்டென்ட் எப்படி இருக்க போகுது, ஸோ சேம் பிளேயிங் லெவனோட தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆயுஷ் மேத்தே நம்ம டெவில் பிரேவிஸ் ஊர்வில் பட்டியல் பார்த்தீங்கன்னா எப்பப்பா என்ன சிக்ஸுங்க அப்படியே அந்த வைபவ் வர ஓவரில் அடித்தாரு பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு சிக்ஸருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மொயின் அலியும் பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க, செம்ம சிக்ஸுங்க. நேற்று அடித்த 4 சிக்ஸுமே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அவர் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி
10 ஓவரில் மேட்ச் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு இன்டென்ட்டோட எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே அணியின் வீரர்கள் மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு அற்புதமான இன்னிங்ஸுங்க. ஸ்ட்ராங் கம்பேக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ வந்து சிஎஸ்கேவுடைய இன்டென்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் 2026 வந்து சிஎஸ்கே அணி ப்ளே பண்ண போகிற ஒரு பெஸ்ட்டான பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. இதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்க போகுது. ஒரு சில முக்கியமான வீரர்கள் வந்து சிஎஸ்கே அணி மேபி ஆக்ஷனில் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க யாரையாச்சும் உள்ளே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிளேயிங் லெவன் மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவுடைய ஓப்பனிங் பேருமே டோட்டலி வந்து மாறப்போகுது. ஓப்பனிங் பேரை வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்தார் அப்படின்னா ஆயுஷ் மத்திய ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் ஆனாங்கன்னா சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ராங் பிளேயிங் லெவன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ டெவன் கான்வே கண்டிப்பாக ஆப்ஷனில் இருப்பார். ஸோ அவரை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு மேட்ச்சுக்கு வந்து கம்பேக் பண்ணார். வந்த உடனே அவருக்கு ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஒரு நல்ல பிளேயிங் லெவனாக வர போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே உடைய ஃபியூச்சர் ஸ்டார் வந்து யார் யார் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேத்தி ஆகட்டும், டெவில் பிரிவேஸ், நம்ம ஊரில் பட்டேல், இவங்கெல்லாம் சிஎஸ்கே உடைய ஸ்டார் பிளேயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாமா. கண்டிப்பாக இவங்க எல்லாமே சிஎஸ்கேவிற்கு முக்கியமான பங்களிப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நேற்றைய போட்டியில் கேகேஆர் அணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு பட்சத்தில் வந்து அவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கான ஒரு கதவு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஓப்பனில் இருந்திருக்கும். பட் நேற்று சிஎஸ்கே அடித்த அடியில் கேகேஆர் அணிக்கு இருந்த அந்த ஓப்பனிங் அந்த இதை வந்து டோரை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ வந்து கேகேஆர் அணி என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து இருக்கக்கூடிய 2 போட்டிகளில் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த 15 புள்ளிகளோட ஒரு வாய்ப்பு, ஒரு 2% வாய்ப்பில் வந்து கேகேஆர் அணி இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அஜிங்கிய ரகானே பிளான் பண்ணிட்டு வருவார். அடுத்து இருக்கக்கூடிய 2 போட்டியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டீம் கிட்ட மோத போகிறாங்க. ஏன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ள, யார் தோக்குறாங்களோ அவங்க வெளியே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தான் இப்போ போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. கேகேஆர் அணியில் வந்து பண்ண தவறு என்னென்னா டாஸ் வின் பண்ணி அவர் வந்து பேட்டிங் எடுத்தார். ஸோ ஏன் பேட்டிங் எடுத்தார் அப்படின்னா அந்த பிச்சுடைய கண்டிஷன் டியூ இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி ஆன 2 போட்டிகளுமே கேகேஆர் அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே அவங்க எதிர்பார்த்த ஒரு ஸ்டார்ட் கிடைக்கல. மேபி ஒரு 200 ரன் டார்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டாக தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 2019க்கு அப்புறம் சிஎஸ்கே அணி 150+ வந்து ஸ்கோரை முதல் முறையாக வந்து டார்கெட் சேஸ் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் ரெய்னாக்கு சிஎஸ்கேல இருந்து போனதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சேசிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்காக தான் இருக்குது. கேகேஆர் அணி கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியை வீழ்த்திருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை வந்து அந்த இடத்துல பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே சிஎஸ்கே அணி அந்த இடத்த யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ப்ளே பண்ணதுனால தான் சிஎஸ்கே அணி வின் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. கடைசியில் தோனி அவர்கள் ஃபினிஷிங் பண்ணி தாங்க சிஎஸ்கே அணி வின் பண்ணாங்க. அது ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயமே. இதுதான் வந்து ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. தோனியுடைய ஃபினிஷிங் ஸ்டைலில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவது அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்றது ரசிகர்கள் வந்து எவ்வளோ மேட்ச் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ நேற்றைய போட்டியில் கேகே அணி தோல்வி சந்தித்தது பிறகு எலிமினேட்டர் ஆயிருக்காங்க அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பட் ஒரு சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸ் வந்து மற்ற டீமெல்லாம் ஜெயிக்கிறத தோக்கிறத பொறுத்து தான் கேகேஆர் அணி வந்து உள்ளே போகிறதா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த 2 போட்டி ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். சிஎஸ்கே அணி ஸ்ட்ராங்காக கம்பேக் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பேக் வந்து சிஎஸ்கே அணிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸை வச்சு சிஎஸ்கே அணி ஒரு நல்ல மூவ் பண்ண போகிறாங்க. இந்த மூவில் வந்து இன்னும் யார் யார் யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.